சார் வணக்கம் சார். இப்போ டிஎம்கே வந்து அழிக்கணும்னு சொல்றீங்க. வேற எந்த கட்சி வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ டிஎம்கே அழிக்கணும்னு சொல்றீங்க, வேற எந்த கட்சி ஆட்சி ஆளணும்னு சொல்றீங்க? எந்த கட்சின்னா நாங்க கட்சியா தெரியல. இல்ல அப்படி இல்ல, மெஜாரிட்டி கட்சி வந்து எந்த மாதிரி வரணும்னு? நான் தான் மெஜாரிட்டி. 234 உங்க டிஎம்கே போட்டி போடுமா? 234 உங்க டிஎம்கே போட்டி போடுமா? போட்டி போடுவாங்க சார். போடுவாங்களான்னா போடுவாங்க சார், அது கிடையாது. போடுமா? இப்போ நான் வந்து டிஎம்கே கார்டு ஆள் இல்லை, பொதுவாக கேட்கறேன். பொதுவாக தான் நானும் பதில் சொல்றேன். ஐயா, அந்த கட்சியை, ஒரு கட்சியை பல கட்சிகளை சேர்ந்து ஒழிக்க முடியாது. ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்கிற ஒரு கட்சியை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியை, அதற்கு எதிரான மாற்று சித்தாந்தத்தை வைத்து, அந்த சித்தாந்தத்தை வைத்துத்தான் அதை வீழ்த்த முடியும். அப்படி பார்க்கும்போது இங்கே 2 பெரும் தத்துவங்கள், இந்தியம் திராவிடம், இப்படி பேசிதான் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு. அந்த இந்தியம் திராவிடம் 2 அரசியல் கட்டமைப்புக்கும் உள்கட்டமைப்பு சாதிய மத கட்டமைப்புகள், இந்த இதுக்குள்ளதான் அரசியல் கோட்பாடு இருக்குது. இதற்கு மாற்றாக ஒரு தத்துவம் என்று வந்தால் அது ஒரு தேசிய இனத்தின் உரிமைக்காக நிற்கிற தமிழ், தமிழர், நிலம், வளம், மக்கள் நலம், இந்த அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற கோட்பாடு தான் மாற்றா இருக்க முடியும். இப்ப நீங்க அப்ப எப்படி நீங்க ஒன்று கவனிக்கணும், எதனால இத இந்தியன் தேசியம் இந்த கட்சிகளை, இந்த அரசியலை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கிற தமிழ்நாடு அப்படின்னு வச்சு பேசுவோம். இந்த நிலத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் வீதி நின்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறத பார்க்கணும். இந்த பிரச்சனைகளை எல்லாம் தந்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ உதாரணமா ஒன்று சொல்றேன். கச்சத்தீவு எடுத்து கொடுத்தது யார்? கொடுக்கும்போது ஆட்சியில் இருந்து தடுக்காமல் இருந்தது யார்? காவிரி நதிநீர் உரிமை அதை பறித்தது யார்? பறிக்கும் போது அதிகாரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது யார்? கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கொண்டு போனது யார்? அப்போது அதிகாரத்திலிருந்து தடுக்காமல் இருந்தது யார்? மருத்துவம் எடுத்துக்கொண்டு போனது யார்? மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துக்கொண்டு போனது யார்? மொத்த வரியும் சுருட்டி கொண்டு போனது யார்? ஒவ்வொன்றையும் பாருங்க, ஒவ்வொன்றையும். இந்தியை திணித்தவன் யார்? அதை எதிர்க்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் யார்? இந்தியை திணித்தவனுடைய கூட்டணி வச்சு அரசியல் லாபத்துக்காக நின்றவன் யார்? எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பாருங்க. நச்சு திட்டம், அணு உலை நட்டவன் யார்? எதிர்த்து தடுக்காமல் வேடிக்கை பார்த்தவன் யார்? மீத்தேன் ஈத்தேன் அதை கொண்டு வந்தது யார்? உன் நிலத்தை வளத்தை கெடுக்கிற நாசகார திட்டத்தை, எந்த ஒரு சிக்கலையும் இந்த நாட்டில் கொண்டு வந்தவன் ஒன்னு காங்கிரஸ், பிஜேபி. இது 2 கட்சி தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சது. விடுதலை பெற்ற ஆண்டுகளை 1/2 நூற்றாண்டுகளுக்கு குறையாமல் ஆண்டது காங்கிரஸ். மீதி எல்லாம் இந்த கட்சிகள் எல்லாம். அப்போ தீமையை தந்தவன் போறான், நச்சு திட்டத்தை தந்தவன் போறான் தான். இந்த தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் இந்த நாட்டை சந்தையாக்கினவன் அவன். இவனுடைய பொருளாதார கொள்கை, இவனுடைய வழிவர கொள்கை, இவனுடைய கொள்கை தான். கல்வி தனியார் அவன் கொள்கை தான். மருத்துவம் தனியார் அவன் கொள்கை தான். போக்குவரத்து தனியார் அவன் கொள்கை தான். இன்னைக்கு உலகம் சந்தை. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவின் சந்தையை நாம் கைப்பற்றிட்டோம், இந்திய சந்தையை கைப்பற்றிட்டோம். அப்ப இந்தியா நாடு இல்லை, அவனுக்கு ஒரு சந்தையாக்கினது யார்? அவன். எல்லாவற்றையும் சகித்து கையெழுத்து போட்டு பேசாம இருந்தது இவர்கள். இந்த நாட்டில் இருக்கிற சகிக்க முடியாத ஊழல் கர்த்தாக்கள் யாரு? இவர்கள் தான். முறையற்ற நிர்வாகம் இவர்கள் தான். எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து கமிஷனை வாங்கி கையெழுத்து போட்டவர் மக்கள் இவர்கள் தான். அப்ப இந்த கோட்பாடுகள் அவன் திணிப்பா, இவன் மறுக்காம ஏற்பான். எல்லாமே அப்படித்தானே இருக்குது. நீங்க பாருங்க, இப்ப என்ஐஏ எதிர்க்கிறோம்ல, என்ஐஏ கொண்டு வந்தது யார்? ஐயா என்ஐஏ கொண்டு வந்தது யார்? ஐயா ஜிஎஸ்டி எதிர்க்கிறோமா இல்லையா? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? நீட்டை எல்லாரும் எதிர்க்கிறாங்க ஐயா. கொண்டு வந்தவனும் எதிர்க்கிறான் ஐயா. கொண்டு வந்துதான் வேண்டாம். என்ன சொல்லுங்கண்ணா. இப்ப நீங்க வந்து காஷ்மீரை 2ஆ உடைச்சது யாரு? பிஜேபி. எதிர்த்து இவர்கள் போராடிய போராட்டம் என்ன? வலிமேற்ற எங்களை போன்ற பிள்ளைகள் தான் கத்திட்டு கிடந்தோம். ஒன்னும் கிடையாது. ஒருத்தனால யாசின் மாலிக்கு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வர ஒருத்தனுக்கு துணிவு இருந்ததை பாருங்க. அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க கூட்டிட்டு வந்தோம். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை பண்ணுவான். அப்ப நீங்க ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா, இந்த கோட்பாடுகளுக்கு மாற்றாக ஒரு மாற்று கோட்பாடு ஒன்றுதான் இதை வீழ்த்த முடியும். அப்ப திமுகவை வீழ்த்தணும், யாரை கொண்டு வரணும்னா மாற்று தத்துவம். நாங்க எடுத்து வைக்கிற தத்துவத்தை பாருங்க.
எங்களுடைய கல்விக் கொள்கை பாருங்க, எங்களுடைய பொருளாதார கொள்கை தற்சார்பு, தாய்மை, பசுமை பொருளாதார கொள்கை நாங்க சொல்றோம். கல்வி எப்படி கொடுப்போம்னு சொல்றோம், மருத்துவம் எப்படி கொடுப்போம்னு சொல்றோம், வேலை வாய்ப்பு எப்படி பெருக்குவோம்னு சொல்றோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சின்னு சொல்றோம். அப்ப எப்படி மாற்று கோட்பாடுகள், அப்புறம் யாரை வச்சு ஒழிப்பீங்கன்னா அது தமிழ் தேசிய அரசியலை வச்சுதான் திராவிட அரசியல். திராவிடம்ங்கிறது என்ன நீங்க சொல்லுங்க? தமிழ்நாடு வாக்கு செலுத்தினவன் தமிழ ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. திராவிடம்ங்கிறது சமஸ்கிருத சொல்லு, மாடல்ங்கிறது ஆங்கில சொல்லு, ஆட்சி வந்து தமிழ் சொல்லு, திராவிட மாடல் ஆட்சி. இப்ப இதை ஒழிக்காம என்ன பண்ணலாம் சொல்லுங்க? யாரு ஒழிக்கணுங்கிறீங்க? நான் ஒழிக்கிறேன், நாங்க ஒழிக்கிறோம். ஏன் நீங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்னன்னா யாரை வச்சு ஒழிப்பீங்கிறீங்க? நபிகளாட்ட போய் கேட்குறாங்க, நபிகளை இந்த தீமையை எப்படி ஒழிப்பீங்க அப்படின்னு. நன்மையை வச்சுதான் ஒழிப்பேன். திரும்ப திரும்ப சொல்றது திமுகவை எப்படி ஒழிப்பீங்க? அதிமுக தீமைக்கு எப்படி தீமை மாற்றாகும்? நெருப்பை வச்சு எப்படி அடிப்பீங்க? நெருப்பை அணைக்க ஒரு தண்ணி வேணும்ல, அந்த தண்ணி தான் நாங்க. வேற கேளுங்க, கேள்வியாளரை எடுங்க தம்பி, அமர்ந்து கேளுங்க. நீங்க பின்னாடி மறைக்குது, அமர்ந்து கேளுங்க. நீங்க உங்களுடைய பிரச்சாரங்கள்ல தொடர்ந்து உருது முஸ்லீம்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை கொண்டு வச்சுட்டு இருக்கீங்க. இது பெரும்பாலும் இஸ்லாமிய மக்கள் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கு. என்னுடைய கேள்வி 2-3 கேள்வியா இருக்கு. பத்திரிகையாளராக இருந்தால் அவங்களை அடிக்கடி சந்திக்கலாம். இதே மாதிரி சந்தர்ப்பங்கள் தான் உங்களை எல்லா கேள்வியும் கேட்க முடியும். அவங்க மூலமாக கேட்டாலும் பதில் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள், உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள், தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் நீங்களே பாகுபாடு பிரிச்சிங்க அப்படின்னா, இந்திய அளவில் வந்து முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் வந்து இந்தியர்கள் கிடையாதுன்றது பாஜகவுடைய சித்தாந்தமா இருக்கு. நீங்க இந்த பக்கம் வந்துட்டு தமிழர்கள் வந்து உருது முஸ்லீம் பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் சொன்னீங்க. நீங்க கேட்கறதுல எவ்வளவு பாருங்க. நீங்க உங்களையும் தாழ்மைப்படுத்துறீங்க, என்னையும் தாழ்மைப்படுத்துறீங்க. எப்படின்னா, நீங்க உருது பேசுற இஸ்லாமியர்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நீங்க அவரை தமிழர்னு சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க அந்த இஸ்லாமிய அந்த தாய்மொழியும் தாழ்த்துறீங்க, என்னையும் தாழ்த்துறீங்க. இப்ப நான் உருது பேசுற மக்கள் தமிழர்கள் கேட்டா பாகிஸ்தான் தமிழ்நாடான்னு கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா? உருது பேசுற இஸ்லாமியர்கள் எங்க உடன் பிறந்தார், எங்க இஸ்லாமிய சொந்தங்கள் உருது பேசுற இஸ்லாமியர்களை, தெலுங்கு பேசுற மக்களை, கன்னடம் பேசுற மக்களை, மலையாளம் பேசுற மக்களை அப்படியே தாய்வளத்தோடு ஏற்றுக்கொள்கிற பேரன்பு தமிழர்களுக்கு இருக்கும்போது இங்க என்ன இடையூறு வந்ததுங்கிறதான் பிரச்சனை. உருது பேசுற இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை. நாம் தமிழர் கட்சியில உருது பேசுற இஸ்லாமிய தம்பிகள் இல்லையா? அவங்க தேர்தலில் போட்டியிடலையா? உருது பேசுற இஸ்லாமியரை தமிழராய் ஏற்றுக்கொள், தெலுங்கு பேசுகிறவர்களை தமிழராய் ஏற்றுக்கொள், கன்னடம் பேசுகிறவரை தமிழராய் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அது கஷ்டமா இருக்கு. ஏன் அந்த மக்களினுடைய மொழியை, அந்த மக்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டை எதுக்கு சிதைக்கிறீங்க? நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேரன்பு எனக்கு இருக்கும்போது, என் உடன் பிறந்த சகோதரனா ஒரு தாய் பிள்ளைகளை நாங்க தனி வாழுகிற பேரன்பு எங்ககிட்ட இருக்கும்போது, அப்படி நீங்க அதனால ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம கோட்பாடை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒன்னா கூடி வாழும், ஆனா எங்க தாய் நிலத்தை தமிழர்கள் நாங்க தான் ஆளுவோம். எல்லாரும் ஒன்னா நிற்போம், ஒரு தாய் பிள்ளைகளா ஒன்னா நிற்போம், ஆனா நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம். ஏன்னா இந்த ஒரு இடம் தான் எனக்கு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். எங்க தாத்தா காகித மில்லத்துக்கிட்ட வந்துட்டு லியாகத் அலி கான், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அன்னைக்கு ஒரே கட்சி தான், இப்பதான் பல கட்சி. நாடு இந்த பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சு போன பிறகு சாஹிபு வாங்க நமக்கு ஒரு நாடு வந்துருச்சுன்னு தாத்தா என்ன சொல்லிப்பாரு நினைக்கிறீங்க? நீங்க போங்க, இது எங்க நாடு, எங்களுக்கு ஒரு நாடு இருக்கு. நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு, இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நல்லதை நினைச்சீங்கன்னா அங்க வாழ்ற இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்களை பத்திரமா பாத்துக்கிறீங்க. அதுதான் அவர் சொன்னது. அப்ப நீங்க இப்படி சொல்றதுனால என்னன்னா, தமிழன் ஒரு மாண்பு இருக்கு பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு பேரன்பு கொண்டு நேசித்து வாழ்ந்த ஒரு இனம் இருக்குல்ல, அது சிறுமைப்படுது. எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையே. நீங்களா இருங்கன்னு தான் சொல்றேன். நீங்க எதுக்காக இனமாறீங்க? எங்களை தமிழரா ஏற்க மாட்டீர்களா? நாங்கள் 400 ஆண்டுகளா அங்க இருக்கிறோம்னு தெலுங்கு பேசுற மக்கள் பேசிட்டு அப்புறம் தெலுங்கர்கள் மாநாடு போடுவதை எப்படி நீங்க ஏற்கிறீங்க?
இப்ப நீங்க தெலுங்கராவே இருந்து எங்களோட வாழ்றதுல எந்த இடையூறும் இல்லைங்கிறதான் பிரச்சனைங்க. அதை நீங்க விளங்கிக்கணும். அதனால நீங்க காயப்பட்டா அதுக்கு என்னை பொறுத்துக்கிறீங்க. நீங்க காயப்படக்கூடாது. நாம ஒரு தாய் பிள்ளைங்க. இங்க பாருங்க. நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், எங்க அண்ணன் ஏற்றிருக்கிறாரு, என் தம்பி ஏற்றிருக்கேன், என் மாமன் மச்சான் ஏற்றிருக்கேன், நீங்களே ஏற்றிருக்கிறீங்க. நீங்க அரேபியால இருக்கீங்க, அரேபியன். நீங்க பாகிஸ்தான்ல இருக்கீங்க, உருது. அவன் வங்காளதேசத்துல இருக்கான், வங்காளி. நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழன். ஓர் இறை ஏற்று, ஏக இறைவன் அல்லாவை ஏற்று ஒரே வழி நபிகள் மொழின்னு பயணிக்கிறோம். அதனால மார்க்கத்தால் நான் இஸ்லாம், மொழியால் இனத்தால் நான் தமிழன், அவன் அரேபியன், அவன் வங்காளி. உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். இந்த உணர்வை நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீங்க எங்களை என்ன தமிழனா ஏற்க மாட்டீங்க, எங்களை ஏன்னு நீங்க உறவா ஏற்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அவமானப்படுறேன், வெட்கப்படுறேன். தமிழனா ஏன் ஏற்கணும்? நீங்க ஏன் உங்க அடையாளத்தை தொலைக்கிறீங்க? நான் இப்ப இந்த நிலத்தை விட்டு எந்த நிலத்துல வாழ்ந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். கர்நாடகால 1.25 கோடி இருக்கிறோம். தென் மாநிலங்கள்ல பெரும் எண்ணிக்கையில வாழக்கூடிய ஒரு இனம் தமிழர்கள். நாங்க கர்நாடகால 1.25 கோடி. நாங்க யாராவது கன்னடனா மாறி இருக்கோமா? அடிச்சு வரட்டினா நான் கன்னடன்னு சொல்றேன்னா, வாழ நாடற்று எதிரிகளா போயும் கூட கனடா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, லண்டன் எல்லா நாட்டுல இருந்தாலும் நாங்க தமிழர்கள் தான். அகதியானாலும் தமிழர்கள் தான். உங்களுக்கு புரியுதா? கர்நாடகாவிலும் தமிழர், கேரளாவிலும் தமிழர், ஆந்திராவிலும் தமிழர், பீகாரிலையும் தமிழர், குஜராத்திலையும் தமிழர், உத்தரப்பிரதேசம் தமிழன், உகாண்டாவிலையும் தமிழ். எங்கு போனாலும் தமிழன். நாங்க தமிழனா இருக்கோம், இனமா இருக்கோம். ஆனா இங்க யாராவது வந்தா, பீகார்ல இருந்து வந்தா நான் இந்தியன், கேரளா, ஆந்திரால இருந்து வந்தா நான் இந்து, நான் திராவிடன். நான் அங்க போனா நான் தமிழன். அதனாலதான் புரட்சி பாவலன் சொல்றான், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலானேன்னு தான். அதனால நீங்க அந்த கவலையே விடுங்க. உங்களுக்கு எனக்கு இருக்கிற இந்த உறவு பிணைப்புல ஏதாவது சிக்கல் வருதுன்னா நீங்க சொல்லுங்க, நான் தலை குனிகிறேன், அவமானப்படுறேன். ஆனா நீங்களா இருங்க, நாங்களா இருக்கோம். ஒருத்தன் தன் இன அடையாளத்தை விட்டு, நீங்க பாருங்க, நான் இஸ்லாத்தை தானே ஏற்றிருக்கிறேன். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன், நான் இஸ்லாமியன் என்று சொல்லவே இல்லை முகமது தர்வீஸ். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று தான் முழங்கினான். நாளை என் மொழி இறந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே நான் இறந்து விடுவேன் தான் ஆவார் மொழி கவிஞன் ரசூல் அம்சத்து முன்வைத்தான். ஏன்னா அவன் அடையாளம் மார்க்கம் அல்ல, அவன் மொழி. அதான முக்கியம். நீங்க வேற நாட்டுக்கு போனீங்க, என்ன பண்ணா, ஐ ஆம் இஸ்லாம்னு கை கொடுக்க மாட்டான். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ ஆம் உருது, ஐ ஆம் அரேபியன், அப்படிதான் கை கொடுப்பான். அதுதான் உங்க அடையாளம். நீங்க அதை என்னை ஏற்க மாட்டீங்கன்னா நான் ஏற்கிறேன், உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க வாங்க, நாளையில இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாங்க. நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய உருது இஸ்லாமியர்கள் கூட அந்த அங்கீகாரம் நீங்க கொடுப்பீங்களா? என்ன கொடுக்காம யாராவது சொல்லுப்பா, நம்மால இருந்துச்சு. வருங்காலத்துல நீங்க ஒரு முதல்வர் ஆனா கூட அவங்களுக்கு அமைச்சரவையிலயோ சட்டமன்றத்திலயோ இடம் கொடுப்பீங்களா? என்ன நீங்க என் தம்பி மனைவி நீத்தீங்க, அதெல்லாம் இல்லை. நீங்க அவர் கேட்கறது என்ன, இப்போ இங்க உருது தமிழ் என்ற அதாவது ஒரு 50 விழுக்காடு உருது முஸ்லீம் இருக்காங்க, 50 விழுக்காடு தமிழ் முஸ்லீம் இருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த உருது தமிழுக்காக பாகுபாடு எங்களுக்குள்ள இதுவரையிலும் இல்லை. அந்த பாகுபாடு இல்லைன்னா சும்மா வெற்று வார்த்தை சொல்ல, அல்லா மேலானே இல்லை. இப்ப நம்புறீங்களா? வேற எந்த பாகுபாடும் இல்லை நமக்கு. உருது இஸ்லாமிய உறவுகளோடு மட்டும் இல்லை, நீங்க என் தம்பி சொன்ன மாதிரி மாட்டுக்காக, மரத்துக்காக, செடி கொட்டிக்காலுக்காக நிக்கிற சக மனிதனை வெறுப்போம்னு பேசுறது எப்படி இருக்குது சொல்லுங்க? மாட்டுக்காக நிக்கிற பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக நிக்க மாட்டோமா? அது சும்மா ஒரு பேச்சு. தமிழர்களின் பேரன்பை நீங்க புரிந்து கொள்ளுங்கன்னு தான். இல்லைன்னா உலகத்துல ஒரு இனம் உலகம் தழுவி நேசித்து நின்றுக்குன்னா அது தமிழ் பேரினம் மட்டும்தான். அது கம்பன், கபிலன், வள்ளுவன், இளங்கோ எல்லாரும் உலகு உலகு உலகுன்னு தான் பாடியிருக்கான். இல்லைன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஒருத்தன் பாட மாட்டான். பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும்னு கூட பாடிருக்கலாம், அவன் எல்லா உயிர்களுக்கும்னு பாட மாட்டான். அப்ப அந்த பேரன்பை ஒரு தடவை நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தான் சொல்றோம். அதனாலதான் அதை சொல்றேன். அதனால இன்னையோட நீங்க இந்த கேள்வியை மறந்துடணும். நம்ம ஒரே அதுல ஒரு பாகுபாடும் இல்லை.
அல்லாஹ் மேல ஆணையா இல்லை. வேற ஏதாவது கேள்வி? கடைசி கேள்வி அது சொன்னாங்க. தொடர்ந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் சரி, தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமாக திமுகவை நம்புறாங்க. திமுகவுடைய தொடர் சூழ்ச்சி இஸ்லாமிய மக்களை தொடர்ந்து சூழ்ச்சி செஞ்சுட்டே இருக்காங்க திமுக. அப்படி இருந்தும் இந்த இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து திமுகவை நம்புறதுக்கான காரணம் என்ன? அது எப்படி அந்த மக்களை வந்து புரிய வைக்கிறது? இதுதான் என்னுடைய கடைசி கேள்வி. இல்லை, அது வந்து அது உங்களுக்கு இது பாருங்க, பெரிய நீண்ட வரலாறா சொல்லி வரணும். இந்த இனத்திற்கு வந்து அரிதனும் அரிதா வந்த ஒரு அருக்கொடையா வந்த 2 தலைமை வந்து ஒன்று தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள். அது வந்து அரசியல் அதிகார நிர்வாக திறமைன்னு சொல்லலாம். அது நிர்வாகத்துக்குள்ள போயிட்டாப்ல. அடுத்து இந்த மக்களுக்கென்று இனி தோன்றவே முடியாதுங்கிற சந்தேகம் வர அளவுக்கு ஒரு எழுச்சியாளன் வந்தான். அவன் வந்து ஒரு வறுமையில் இருந்த மகன் இல்லை, அவனுக்கு 3000 ஏக்கர்ல தோட்டமே இருந்தது. அவன் வீடுல எல்லாம் அரண்மனையில் பேலஸ் மாதிரி மாளிகையில் வாழ்ந்தவன். அவன் வந்து 22 வயசு, என் மச்சான்லாம் என் கூட படித்தவங்களாம் 22 வயசுல திருமணம் ஆயிட்டுது, உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற காலத்தில் 45 வயசு வரைக்கும் திருமணமே செய்யாமல் ஒருத்தன் இருந்தான். அவன் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்ட்டு போராடி தன் வாழ்நாள் முழுக்க இந்த மக்களுக்காக போராடி செத்து போனான். இந்த 2 பேர் தான் இந்த இனத்துக்குன்னு இருந்தது. மற்றவெல்லாம் தன்னலவாதிகளாக வந்து இந்த சமூகம் வந்து அவரே சொன்னதான், எங்கள் அண்ணன் பள்ளி பாபா சொன்னதுதான், இந்த மக்கள் பாவம், யாராவது ஒருத்தர் வந்து அன்பா நம்மளோட பேசிட்டா நமக்கானவன்னு நினைச்சு போயிடறான்டா, இவன் பாவம்டான்னு. இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெருங்குறை வந்து ஒரு அச்ச உணர்வை திட்டமிட்டு இந்த திராவிட அரசியல் உள்ள தள்ளிச்சு. இப்ப நான் எங்க அண்ணனுக்கு என்ன சொல்வேன், தைரியமா இருக்குண்ணே, தம்பி இருக்குண்ணே, எவன் வர்றான்னு பார்ப்போம். இவன் தான் உண்மையிலே அவருக்கு தம்பி, அவன் தான் தளபதி. என்ன ஜாக்கிரதையா இருங்கண்ணே, நான் வந்து போட்டானே, தனியா போகாதீங்கண்ணே, ஏதாவது பண்ணி போடுவாங்கன்னா. இப்படி ஒரு இவனுக்கு பேர் என்ன, இவனே பயந்தாங்கொழி நாய், இது இவரையும் பயப்படுத்தி போயிடும். இவன் கோலையா இருக்கிறதுல வீரனா இருக்கிறவனே, ஓ என்னடா இவன் சொல்றது பார்த்தா நம்ம ஏதாவது பண்ணி வாக்கல இப்படி. இதை இந்த திராவிட கோலைகள் பன்னெடுங்காலம், இப்ப நான் அதிகாரத்தில் இருக்கேன், டேய் பாட்டும்டா எவன் வரான் பாப்புடா, நான் இருக்குண்டா. இப்ப பிஜேபி வந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், நீ எதுக்கு ஆட்சி இருக்க? பிஜேபி வர வேண்டிய தேவையே இல்லாம நீ ஆட்சி செய்யணும், அதானே ஆட்சி. வந்துடும். டேய், நான் ஒரு வாட்ச்மேனை போடுறேன் என் வீட்டு வாசல, எதுக்கு போடுறேன்? திருட வர்றதுக்கு முன்னாடி தடுத்து பிடிக்க, அதானே செய்யணும். இவன் என்ன பண்ணுவான், அம்மா நான் இருக்கேம்மா, பயப்படாம போய் தூங்குங்கம்மா அப்படின்னு சொல்லாம என் மனைவி கூப்பிட்டு, அம்மா கதவை நல்லா சாப்பிட்டுக்கிறீங்கம்மா, அம்மா உள்தாப்பா கூட போட்டுக்கிறீங்கம்மா, அம்மா எதுக்கும் வேணும். அதுக்கு எதுக்குடா வாட்ச்மேன்? அந்த வாட்ச்மேன் தான் இந்த திராவிட வாட்ச்மேன். உங்களுக்கு புரியுதா? இது வீரமுள்ள ஆண்மகனா இருந்தா பார்த்துடா பாப்போம்டா, ஏன்னு வரும் தைரியமா இருங்க. நீங்க குற்றப்படுத்தி ஒரு அச்ச உணர்வை விதைச்சு என் தம்பி இருக்கேன் சைவில்லா, அவன் அசரத்து, நாங்க 2 பேரும் பேச்சுக்கிறோம். அவன் ராமநாதன், அதே தம்பி சைவில்லா என்னன்னு, திமுக தான் நம்ம மக்களுக்கு பாதுகாப்புனா அல்லா பாதுகாப்பு இல்லையாடான்னு கேட்டேன்ல. அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாராடா, உலகத்தையே பாதுகாக்கிற அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாரு, இந்த திமுக தான் பாதுகாக்குதாடான்னு அப்புறம் கேட்டேன். எனக்கு சந்தேகம், 5 வேளை துவா பண்றாங்கல்லடா, என்னடா சொல்லி வேண்டுறாங்கன்னு, தெரியல என்னாகிற அவரே சொல்றான். அந்த கதையா ஒரு பய உணர்வை ஊட்டி சொந்த நாட்டு மக்களை நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கோபம் வரும். சிறுபான்மைன்னு சொல்லி வச்சுறாங்களே எங்களை, அவன் யாருன்னு பாருங்க. உலகெங்கிலும் நீங்க வரலாற்றை பாருங்க, மானுடனை கணக்கிடும் போது மதத்தின் வழியாக கணக்கிடுவதே கிடையாது, மொழி இன அடிப்படையில் தான் கணக்கிடுவோம். உதாரணமா ஐரோப்பா முழுமைக்கும் கிறிஸ்தவன் தான். எதுக்கு இத்தனை நாடுகள்? ஏன்னா மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் விளங்குது. மதத்தின் வழியே கணக்கிடுவதா இருந்தால் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் வர வேண்டிய தேவை ஏதாவது இருக்க? இந்தியாவிலிருந்து நான் வெளியேறும்போது காரணமா இருந்தது மார்க்கம். பாகிஸ்தான்ல இருந்து நான் வெளியேற வேண்டிய காரணம் எனக்கு இருந்தது காரணம் அவன் உருது, நான் வங்காளி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ உலகெங்கும் மானுடன், நான் பிரிட்டனுக்கு போனா ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். நான் பிரான்ஸுக்கு போனா ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு, அப்படிதான். அப்போ மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். இஸ்லாம் மார்க்கம் எங்களிடத்துல வந்தது, நாங்கள் இங்கதான் இருந்தோம். அது எங்க அண்ணன் பாட்டுவாவா சொன்னது, அதே தான் நானும் சொல்றேன். மார்க்கம் வந்தது ஓர் இறை ஏற்றம். ஏன்னா இங்க இருந்த தீண்டாமை, கொடுமை, சாதிய இழிவு, அடக்குமுறை, ஒடுக்குமுறையில மீளெழுவதற்கு எங்களுக்கு வழியே கிடையாது. அதனாலதான் இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன்
அண்ணன் பள்ளி பாபா சொல்றாரு, அது ஒரு புரட்சி. அநீதிக்கு எதிராக, தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக, அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளந்தெழுந்த புரட்சி. அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒரு 300-400 வீடுகள் இருக்கிறவன்லாம் இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்க வாக்கையே வாங்கி எங்க கிட்டயே இருந்த அதிகாரத்தை பெற்றுக்கிட்டு உனக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தேன் அப்படின்னு. டேய், நீ இருக்கிற இடமே நான் போட்ட பிச்சடா, நீ எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறியான்னு கேள்வி நமக்கு எழுது. நீ என்னை சிறுபான்மைன்னு சொல்லும்போது நான் ஏதோ வேற்று தீவுல போய் வாழ்ற மாதிரி. இது என் நிலம், என் நாடு, சுத்தி இருக்கிறவன் என் உறவுகள். உங்களுக்கு புரியுது? நான் தமிழன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். நான் இஸ்லாமியன் தமிழனா வரல. நான் தமிழன், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறேன். நான் தமிழன், இந்துவா இருக்கிறேன். அப்படிதான் நீங்க பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தால் யார் சிறுபான்மை? திமுக, நாட்டொல்லி திமுக, எல்லாரும் இங்க இருக்க பல பேர் சிறுபான்மை. ஆனா வந்தயம் போனவெல்லாம் நம்மள எம்ஜிஆர் நம்மள சிறுபான்மைன்றாங்க, ஜெயலலிதா அம்மையார் நம்மள சிறுபான்மைன்றாரு, ஐயா ஸ்டாலின் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர். நாங்க தான் ஐயா உன்னைய பாதுகாத்து வச்சிருக்கோம். ஐயோ, நாங்க போடுற 15 விழுக்காடு ஓட்டுறதே நீ உட்கார்ந்துருக்கீங்கன்னு நம்ம சொன்னா அது நம்ம மக்களுக்கு புரிதல் இல்லாம யாரா பாதுகாக்கிறது? அப்படின்னா நமக்கு ஒன்று நம்பிக்கை வேணும்ல. ஒன்று அல்லாவை ஏற்று நபிகளுடைய இறை கோயில்கள் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அதுல என்ன கருணாநிதி மேல நம்பிக்கை இருக்கணும். நான் கூட ஒரு இதுல நீங்க வந்து நாகர்கோயிலில் ஓட்டுக்கணும், நீங்க எனக்கு போட மாட்டீங்க. நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லை, கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்ககிட்ட போய் நான் கேட்டு என்ன பண்ண முடியும்னு வந்தேன். அந்த மாதிரி அந்த கோபத்துல தான் ஒரு சொன்னேன். நபிகளாரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னா கூட நீங்க இறைதூதரே இல்லை, நீங்க பிஜேபியின் பிடிஎம்னு நம்மளுக்கு சொன்னாலும் சொல்லுவாங்களே ஒழிய அப்படியா நாங்க கேட்கிறோம்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொது புத்திக்குள்ள இந்த திமுகவுடைய இதை எதுக்குன்னு கேட்காம அப்படியே ஓட்டு போடுற மாதிரி நாங்க தான் பாதுகாப்பு. உண்மையிலேயே நம்ம மக்களை இவங்கிட்டு இருந்தா பாதுகாக்கணும். இப்போ பிஜேபி 100 விழுக்காடு இந்துன்னு வச்சுக்கிறோமா, 90 விழுக்காடு நாங்க இந்துக்கள் தான் சொன்ன கட்சி இது. 90 விழுக்காடு இந்துக்கள். நான் பொதுவான மகனா நான் என்ன கேட்பேன், அப்ப முன்னாடி வர உங்க கட்சியில 90 விழுக்காடு இந்து, இவரு இஸ்லாம், இவர் கிறிஸ்தவர், இப்படி பார்த்தா நீங்க கட்சியில சேர்த்துக்கிற.